நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்னும் கோர்ட்டில் சொன்ன மாதிரி 3 டைம் சொல்ல வேண்டியிருக்கு. வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து யாருமே பண்ணாத டிஷ்ஷு பார்த்தீங்களா? உலகத்திலேயே வாழ்க்கை வரலாற்று யாருமே பண்ணாத டிஷ்ஷு பார்த்தீங்களா? என்னங்க இது? யாருமே பண்ணல, எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. இட்லி அதிசயமாக இருக்குது, புதுசாக இருக்குது இந்த பாத்திரமெல்லாம். இப்படியே உருட்டி வேண்டியது தான். என்ன பண்ணுறது? சமையல் வீடியோ தான் அதிகமாக பார்க்குறாங்க. என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்ட்டு இப்படியே உருட்டிட்டு வேண்டியதான். சண்டை கிட்ட போடலாமா? புதுசாக சண்டை போடுற வீடியோ போடலாமா? குத்திட்டு கொண்டு மாதிரி சரி போ, பரவாயில்ல, இதாகிடுச்சு, சண்டை பிடிச்சிக்கிறாங்க, சந்தோஷமா ஏரியா அந்த மாதிரி அந்த போ ரைட்டு. ஒருத்தர் நல்லா இருந்தால் வந்து யாருக்கும் பிடிக்காது. குத்திட்டு ரைட்டு ரைட் குத்திட்டு கொண்டா கட்டிப்பாங்க. குத்திட்டு கொண்டுட்டு அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது வந்து டென்ட்டு என்ன நல்லா இருந்தா சண்டை பிடிக்கிறவங்க போய் பார்க்க சொல்லுங்க. அவங்கள சண்டை பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ போய் பார்க்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். டிவிலயும் சண்டை போடுறாங்க, படத்துல போடுறாங்க சண்டை. ஃபைட் சீனல் இருக்கணும்ல. இப்போ யூடியூபர் நாங்க இப்போ சாங் போடுறோம். ஏண்டா உனக்கு தேவையான இந்த பாட்டெல்லாம் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியடா ஒருத்தர் கமெண்ட் போடுறான். நான் கமெண்ட் செக்ஷன் எடுத்து நிறைய கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கமெண்டில் வந்து ஏண்டா அப்படியா இப்படியா தத்துருமா சரி அது வேண்டாம் ரைட்டா, சரி காமெடி போட்டுறேன். ஆமாம், பெரிய காமெடி போட்டாங்க, இது வேற பார்க்கணும் அப்படி ஒன்று. யார் சொன்னாலும் இந்த காதல நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இன்னொன்னு காதல வாங்கி இந்த காதல விட்டு சரி சண்டை வா ரைட். எதுவோ அத பாத்து கெட்டுட்டானா சண்டை பிடிக்கிறானா கெட்டுட்டானா ரைட் ஓகே சந்தோஷம். அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதி. அவன் குத்திட்டு போடுற புருஷன் முன்னாடி கொண்டுட்டு ஆடுறாங்களா, அப்பதான் எனக்கு நிம்மதி. மூஞ்சிக்கு முன்னாடி பேசினா அப்புறம் நாம தாறுமா தக்காளி சோறு தான். என்ன முதுகு பின்னாடி பேசுறது பேசிட்டு இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பையன் பேச மாட்டான். என்ன உண்மைதானே? ஒரு பையன் நான் என்ற மூஞ்சி நான் பேசிடுவேன். நான் அதான் தப்பு பண்ணால் தட்டி கேட்பேன். யாராக இருந்தாலுமே அது எப்போ ஏற்பட்டாலும் இருந்தாலும் நான் கடவுளாக இருந்தாலும் விட மாட்டேன். தப்புன்னு பண்ணால் தட்டி கேட்பேன். முதுகு பின்னாடி பேசிட்டு இந்த அல்ட்ராசிட்டி பண்ணுறது அந்த வேலை நம்மக்கிட்ட கிடையாது. ஸ்ட்ரைட் பார்வேர்டு தான். எங்க வீட்டுல இட்லி தக்காளி, உலகத்திலேயே இது தக்காளிங்கிற கத்திரிக்காய் சட்னியா வாழ்க்கை வரலாற்றில் உலகத்திலேயே எல்லார் வீட்லயும் செய்யறதான். உலகத்திலேயே மாவட்டத்திலேயே இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் செய்யறதான். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அந்த மாதிரி. ஆமாம் சொன்ன இன்னொன்று சொல்ல வந்தேன். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நம்ம எப்பவுமே வந்து முதுகு பின்னாடி பேசிட்டு தனி வழி அது காற்றுல போயிடும். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யாருமே அப்படி தானே. தப்பு பண்ணால் தட்டி கேட்கலாம். நம்ம தப்பு பண்ணாமே வந்து முதுகு பின்னாடி பேசிட்டு போகிறது நப்பதுகளும் நாங்கள் விட மாட்டோம். ஜிடிபி யூடியூப் சேனல் லைக் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நல்ல நல்ல வீடியோக்கள் வரும், அமுக்குங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாழ்க்கை பாருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு கூடிய விரைவில் வந்து இல்லை பணம். அந்த பணம் வர்ற வீடியோ தான் நாங்கள் எடுத்து போடணும். காமிப்போம். நிறைய பேருக்கு நல்லது செய்வோம். சத்தியமா நாங்கள் எதிர்பாராதது. பணம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நம்ம செய்வோம். எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி வேணும், எங்களுக்கு செலவு பண்ணிக்கோ. வெளியே மக்களுக்கு நிறைய செலவு பண்ணுவோம், நிறைய தானம் தர்மம் பண்ணுவோம். அது வந்து அந்த நாட்கள் தான் எதிர்பார்த்துருக்குறோம். சும்மா நான் வச்சுட்டு என்ற பொண்டாட்டி குழந்தைங்க மட்டும் நல்லா இருந்த போதும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். நமக்கும் இருக்கணும், நம்ம சார்ந்தவனுக்கு இருக்கணும். நான் எப்பவுமே அப்படி தான். இல்லை நான் மட்டும் பிழைச்ச போது, நான் மட்டும் அப்படி பண்ணால் போதும், இப்படி பண்ணால் போதும். என்னைக்குன்னா சப்ஸ்கிரைப் தான் காரணம். ஆமாம், என் பொண்ணு சொல்லுது பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு மட்டும் நன்மை நினச்சி பணம் வந்துச்சுன்னா அந்த வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு நன்மை பண்ணுவேன். என்னப்பா நான் கொடுத்து கைங்க இது நிறைய பேர் தெரியுங்க. இந்த கை வந்து நிறைய பேருக்கு கொடுத்த கைங்க. நான் நிறைய பேருக்கு தான தரம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் சொல்லிக்கிறதில்ல. அஜித்குமார் மாதிரி நான் வெளியே சொல்லிக்கிறதில்ல.
இந்த தருணத்தில் வந்து இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள் இந்த தருணத்தில் சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே வாய் மூடிட்டும் இருக்கக்கூடாது, அதிகமாக பேசவும் கூடாது. யூடியூப்பில் வந்து அதிகமாக பேசினாலும் பிளான் பண்ணிடுவாங்க, பேசாமல் இருந்தாலும் பிளான் பண்ணிடுவாங்க. என்ன நாங்கள் பேசினா மட்டும் தான் இந்த வீடியோ ரீச் ஆகுங்க. ஆமாம், எங்களுக்கு வாட்ச் அவர் போயிடுங்க. பேசினா மட்டும் ரீச் ஆகு. பிக் பாஸ் மாதிரி வந்து நம்ம என்ன கண்டென்ட்டோ அது வந்து பேசுகிற மாதிரி பேசிதான் ஆகணும். பிக் பாஸ்லேயே எவ்வளோ பேசுறாங்க. என்ன எத்தனை கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. எங்களுக்கு 5000 சப்ஸ்கிரைபர். அந்த கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இல்லை சொல்கிறேன், நம்மளுக்கே அந்த கண்டென்ட் சொல்கிறேன். வா ஆமாம், ஜெயிக்கிறது தோக்கிறது சப்ஸ்கிரைப் கையில் தான் இருக்குது நண்பர்களே. தூக்கி கொடுங்க. நான் எங்களுக்கு வந்து இந்த டப்பு வந்து நிறைய பேருக்கு நண்பணும். அந்த வீடியோ நான் எடுத்து போகிறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். நாங்கள் நடத்துகிற ஆளுங்க தான். சும்மா நான் வந்து என் பொண்டாட்டி நல்லா இருந்தால் போதும், என் குழந்தை வீடு நல்லா போதும் நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். நானும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்தவங்க நம்ம நல்லா இருக்கணும். அப்படி தான் அது பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சும்மா வந்து மேலோட்டமாக பார்க்குறதுக்கு தெரியாது. என்னை பற்றி வந்து மேலோட்டமாக பார்த்து நம்ம குடும்பம் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு தெரியாது. மேலோட்டமாக ஓ இவ்வளா ஓ இப்போ சரி, அதாவது மேலோட்டமாக பார்க்குறவங்க வந்து இவனா இவன் ஏதோ இது பண்ணிட்டு இருக்கிறா, அவனுக்கு கம்முனுக்கு சொல்லு, அந்த மாதிரி டைலாக்லாம் ஒருத்தர் விட்றானுங்க. அந்த என்ன டான்ஸ் அப்படியே கிடையாது. நம்ம ஜெயிச்சு காட்டிட்டு அந்த வீடியோ வந்து போடுறோம். எங்களுக்கு பணம் வரும்போது உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் போடுறோங்க நண்பர்களே. இது வந்து அதான் எங்கள் தனிப்பட்ட கருத்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா பொதுவான கருத்துன்னு சொல்லுவோம், தனிப்பட்ட கருத்து சொல்லலாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இப்போ நாம் யூடியூப் சேனல் நிறைய வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு, நிறையவே சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு 2.5 வருஷம் ஆக போகுது நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு யூடியூப் பணம் வருது. யூடியூப்பில் வந்து இவங்களை அப்படி வருது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. இன்னும் பணம் வரல, வரக்குண்டான தரலாம் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குங்க. பாருங்கள், இதில் இடையில வந்து பிளாண்ட் பண்ணணும் நிறைய, அது வந்து கவலை இல்லை. முதுகுக்கு சொன்ன மாதிரி என் பொண்ணு சொன்ன மாதிரி முதுகுக்கு பின்னாடி வந்து பேசணும், பேசிட்டு போட்டு. ஏன்னா முதுகுக்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி பேச சொல்லுங்கள். இப்போ நான் முகத்தை காட்டி தான் பேசுகிறேன் பார்த்தீங்களா. அது நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்படி தான் அதை சிரித்த மாதிரி இருக்குது. அந்த வலி வேதனை கோவம் தாவம் எல்லாமே உள்ளே இருக்குது. பார்க்குறக்கு அப்படியே சிரித்த மாதிரியே வீடியோ போடுவேன். என்று நான் முகத்தை காட்டி தானே போடுறேன். பாருங்க, நான் முகத்தை காட்டி தானே போடுறேன். அதே மாதிரி என்னை முதுகுக்கு பின்னாடி பேசுறதுங்க, முகத்தை காட்டி போடுங்க. அப்போ நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் முகத்தை காட்டி போடுறேன், நீங்கள் காட்டுறது இல்லை. அப்படி இல்லை. இப்போ பேடு கமெண்ட் போடுற வந்து வானத்துலேருந்து விழுக மாட்டான். அவன் வந்து பேக்கடி, அவனுக்கு அப்பா அம்மா இது இருப்பாங்களா, இல்லாமல் இருக்க மாட்டாங்களா. அப்போ நான் பேடு கமெண்ட் போட்டு அவன் தாங்க மாட்டான். இல்லை, அவன் வந்து வானத்துலேருந்து குதிச்சிட்டானா. பேடு கமெண்ட் போடுறவனோ 2 பேர் மேலேருந்து குதிச்சிட்டானா. அவங்க அப்பா அம்மா இருப்பான்ல, அப்போ நான் இழுப்பல. என் பொண்டாட்டி குழந்தை இழுத்த நான் இழுப்பும்ல. அப்போ நான் விட்டுட்டு நான் பேக்கடி வச்சு விட்டு வாங்கவும்ல நான். அதனால் பேடு கமெண்ட் போடுற நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன். இல்லை பேடு கமெண்ட் போட்டேன் பார்த்துக்கல, ஃபேக் ஐடி வச்சுட்டு போட்டோம்னா உனக்கு லிப்பிட் நான் கொடுத்தேன். போட்டே இருங்க. லிப்பிட் நான் கொடுத்தேன்னா நீ தூங்க மாட்டேன். லிப்பிட் கொடுத்த பேடு கமெண்ட் போட்ட அவனுக்கு லிப்பிட் கொடுத்தேன், அப்போ தான் பேடு கமெண்ட் வர மாட்டேங்கிறான். இல்லை கமெண்ட் செக்ஷன் வச்சிருந்தா தான் வாட்ஸ்அப்ல இருந்தாரு. அதனால பேடு கமெண்ட் போடுங்க. என்ன போட்டேன் போயிட்டே இருப்போம், ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆமாம், இன்னைக்கு ஒரு முடிவானது எல்லாமே இருக்கணும். 3 பேர் வந்து நான் வந்து ஒருத்த மட்டும் தான் பேசுவேன். எங்கள் வீட்டில் ஏங்க கம்முனுங்க, யூடியூப்ல அப்படி பேசாதுங்க இப்படி பேசாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வலி 3 பேர் ஒரே மாதிரி. அதனால் வந்து 3 பேர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் திடீர்னு ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன். லாபம் டைப் பண்ணி ஓகே. இல்லை அதான் எங்கள் வந்து எங்கள் கூடிய விலையில் வந்து இந்த பணம் வர வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். ஒரு நாளாகு இப்போ 2 வருஷம் ஆச்சு. நாளாகுங்க காமிப்போம். நிறைய பேருக்கு நன்மை பண்ணுவோம், நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். போகிறதில்ல நிறைய பேர்த்துக்கு வந்து அன்னதானம் பண்ண போகிறோம். நீங்கள் அதையும் பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா நம்ம அதாவது சொல்லாதீங்க, சொன்னா செய்ய முடியாது. எதுவுமே சொன்னா செய்ய முடியாது. பணம் வருதுங்க நாங்களும் சொல்றோம். சரியா? எதுவுமே முதல்ல சொல்லக்கூடாது, சொன்னா செய்யவே முடியாது. சரி நண்பர்களே, இன்னைக்கு வந்து சமைச்சு உலகத்திலேயே பாருங்க இட்லி தான் எங்கள் வீட்டில்ங்க. இது வந்து இன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறோம்.
நாட்டிலேயே ஓவர் குளிர் சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு. இட்லி பண்ணிக்கலாம் அப்படிட்டு இப்ப அதில் கீழே வெண்டைக்காய் ஒன்று விழுந்துருக்கு. கீழே விழுந்துருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நம்ம மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பாப்பா சொல்லிடு. எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க. ஆனா சேஃப்டியாவும் கொண்டாடுங்க, ஹாப்பியாவும் கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விரைவுவது ஜிடிபி யூடியூப் சேனல். இது பாபா குணா, அது திலகா ட்ரீம் சேனல் ஓனர் திலகா, அது பிரியதர்ஷினி. வணக்கம். நன்றி, வணக்கம்.